கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 284ஆம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுது பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தின் மூலமாக தங்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டனர். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாகி உயிர் தெழுந்த பின்பு அவர் பெயரை சொல்லுகிறது நிமித்தமாக நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். இது கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை. இந்த கிருபையை நினைத்து வாழ்வோம், அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். With the precious blood of Christ, like that of lamb without blames of spot. 1 Peter chapter 1 verse 19. Thank you. சுமந்த உருவம்
கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டுடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 284வது வாரத்திலையும் கூட ஆண்டுடைய கிருபையினாலே இயேசுடைய இரத்தத்தின் தன்மைகளை, இயேசுடைய இரத்தம் எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவின் ரத்தம் நமக்கு ஜெயித்து தரக்கூடியது என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே இயேசுடைய ரத்தம் எப்படிப்பட்டது, யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தை பற்றி சாட்சி கொண்டார்கள், அவரை பற்றி சாட்சி சொன்னார்கள் சொல்லி பார்க்க போகிறோம். 1 பேதுரு 1:19 போட்டிருக்கிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டது. பாருங்க, அது பழைய ஏற்பாட்டு காலங்களெல்லாம் பலி செலுத்துவதற்காக ஆட்டுக்குட்டிகளையோ மற்றபடி கன்றுக்குட்டிகளையோ பறவைகளையோ அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அப்பொழுது அது எந்த விதமான பழுதும் இல்லாது இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பலியெடுக்கும் வித்தியாசமான முறையிலே அந்த பலியானது செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே பாருங்க, ஆண்டவரை பற்றி பேதுரு என்ன சொல்கிறார்னு சொன்னால், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தம் என்று சொல்கிறார். ஆண்டவரை யாரும் குற்றப்படுத்தவே முடியாது. ஆண்டவர் சொல்றார், என்னை யார் குற்றப்படுத்தக்கூடும் சொல்லி கேட்டார். அவர் யாரும் எந்த விதத்தில் வேணுமென்னு சொல்றது எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவருடைய நடத்தையில் அவ்வளவு கவனமாக இருந்தார். ஒரு குற்றமில்லாதவராக இருந்தார். ஆகையினால்தான் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அவரை பற்றி பேதுரு சொல்கிறார். மற்ற 27:4 குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி யூதாஸ் மனஸ்தாபப்படுகிறார். முதலாவது அந்த அவன் பணப்பை வைத்திருந்தபடினால பணத்துக்கு ஆசைப்பட்டு, அந்த வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு அவன் காட்டி கொடுத்து விட்டான் யூதத்துல. ஆனால் அவன் திரும்ப அவன் நினைச்சான், எப்படியாவது அவர் பெரிய வல்லமை உள்ளவர், அவங்களிருந்து தப்பி வந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆகையினால அவன் அப்படி அந்த பணத்துக்காக அவரை விட்டுட்டான். ஆனால் அவரை சிலுவையில் அறைய கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இவனுக்கு தாங்கவே முடியல, சொல்கிறான், குற்றமில்லாத ஒரு இடத்துக்கு நான் செய்தேன், காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனே சாட்சியாக சொல்கிறான். அருமையானவர்களே, அப்புறம் பாருங்க, மற்ற 27-24 பிலாத்து சொல்றாரு, இந்த நீதிமானுடைய இரத்தப்பலிக்கு நான் குற்றமற்றவன், அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவமும் உங்களுக்கு மட்டும்தான், எனக்கு வரவே செய்யாது, ஏன்னா அவர்கிட்ட நான் எந்த விதமான குற்றமே காணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், 1 பேதுரு 1:19 நாம் பார்த்த மாதிரி மாசற்ற விலையேறப்பட்டதான ஒரு ரத்தம். இந்த விதமான குற்றங்களும் கண்டுபிடிக்க முடியாது. அதில் யாருமே மற்றவங்களுக்கு தனக்காக ரத்தம் கொடுக்கணும்னா கூட, மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா கூட ரொம்ப யோசித்தான் கொடுப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அவர் ரத்த தானம்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய ரத்தத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட விலை இருக்குது. ஆனால் ஆண்டோட ரத்தத்துக்கு விலையே கிடையாது. அதனால தான் விலையேறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அவருடைய ரத்தமானது நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருக்குது. உலகத்தில் உள்ள யாருடைய ரத்தமும் மற்றவங்களுக்கு அது நம்ம கொடுத்தா கூட அவங்களுடைய பாவங்களை போக்கவே செய்யாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் நம்ம சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்குது. அதனால தான் அதுக்கு விலையே கிடையாது, விலையேறப்பட்டதுன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, எபிரேயர் 13:12 அவர் சொந்த ரத்தத்தினாலே நம்ம மீட்டு கொண்டாருன்னு சொல்லி போட்டு, சொந்த ரத்தம். இப்போ நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நினைச்சுதாங்க, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை ஆட்டுக்குட்டியை பலியிட்டு நம்முடைய பாவங்களெல்லாம் நீக்கினாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய சொந்த ரத்தத்தை, ஒரு மனுஷனாகிய அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு கொண்டார். ஆகையினால அவர் கடன் வாங்கியோ, இல்லை நீ ரத்தத்தை கொடு, இல்லைன்னா நான் எனக்காக இந்த ஆட்டை பலி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அவர் கொடுக்கவே இல்லை. அதுதான் சொல்லி பாருங்க. ஆகையினால யோவான் 6:55 மெய்யான ரத்தம் சொல்லியிருக்கு. அதில் எந்த விதமான மாசு மருவு கிடையவே கிடையாது அப்படிங்கிறத சொல்றதுக்காக அந்த வசனத்தை சொல்லிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எபிரேயர் 12:24 நன்மைகளை பேசும் ரத்தம். நன்மைகளை நாம செய்யக்கூடிய நன்மைகளை மட்டும்தான் பரிசாவியர்கள் பிதாவினிடத்தில் பேசக்கூடிய ரத்தம், நமக்காக பரிதவிக்கக்கூடிய ரத்தம், நமக்காக பரிந்து பேசக்கூடிய ரத்தமாக இருக்கு. யாருடைய ரத்தமும் இந்த மனுஷர்களே, இந்த உலகத்துல யாருடைய ரத்தமுமே யாருக்காக பரிந்து பேச முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ரத்தமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி எபிரேயர் 9:20 சொல்லியிருக்கு. புது உடன்படிக்கையின் ரத்தம் ஆண்டவருக்கும் நமக்கு உள்ள உறவு அநேக தன்மைகளில், நமக்கு பிதாவுக்கு நமக்குள்ளான உறவு, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு, தந்தைக்கும் பிள்ளைக்குமான உறவு, ஒரு சிநேகிதண்டி உறவு, இப்படி பலவிதமான உறவுகளை இந்த உடன்படிக்கின்ற அந்த ரத்தமாக அந்த ரத்தம் இருக்கிறார். அப்படின்னாலே மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம என்ன விசுவாசிக்கணும். அது விசுவாசிக்கும் பொழுது அதில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம்